இருக்குமோ? இருக்காது. கட்டினவளுக்கே கஞ்சி ஊத்தனால முடியல, உன்னை போய் எவ ஆசைப்படுவா? சம்பாத்தியம் இல்லைனாலும் உனக்கு தான் அழகு இருக்கேன், அதுக்கு ஆசைப்பட்டு எவ்வளாச்சும் இந்த சௌந்தர்யத்துக்கு ஏதாச்சும் ஆசை கட்டிப்பாளோ? வீடு பூட்டி கிடக்கு. இந்த நேரத்துல சௌந்தர்யத்தக்கா எங்க போயிருக்கோம்? யாரது? பாஞ்சாலியா? வாத்தா உட்காரு. ஆமா, எப்போ ஊர்ல இருந்து வந்த? சேத்த முந்திதான் வந்த. என்ன இந்த நேரத்துல? எனக்கு ஒரு விஷயம் புரியலக்கா. என்னது? திருவிழா அன்னைக்கு கிளி ஜோசியக்கார உனக்கு ஒரு சக்களத்தி வரப்போறா, சாக்கிரதையாருன்னு சொன்னா. நான் நம்பல. இன்னைக்கு திடீர்னு திரும்பி வர. மச்சான் நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மச்சான் நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்க? இது எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வரும். நான் துரத்தி துரத்தி விடுவேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சொல்லியும் வீடு தங்காம கரும்பு தோட்டத்துக்கு போயிடுச்சு. எனக்கு பகீர்னா போச்சுக்கா. லேசா சந்தேகப்பட்டு சௌந்தர்யத்துக்கா வீட்டுக்கு போய் பாக்குறேன். அவ வீடு பூட்டி கிடக்கு. இந்த நேரத்துல அவ எங்க போயிருப்பா? வேற எங்க போயிருப்பா? ஓ மச்சான தேடி கரும்பு தோட்டத்துக்கு போயிருப்பா. அது எப்படிக்கா அவ்வளவு நிச்சயமா சொல்ற? கை பொண்ணுக்கு கண்ணாடி வேற வேணுமா? அவ புராணம் தான் ஊரே சிரிக்குது. 10 நாளா ராத்திரிக்கு ராத்திரி எங்கேயோ போயிட்டு நடு சாமத்துல தான் வார. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்ப நீ சொன்னதை கேட்டதும் அவ கரும்பு தோட்டத்துக்கு தான் போறான்னு புரிஞ்சு போச்சு. சௌந்தர்யத்துக்கு அப்படிமா நடந்துக்குவா? அப்படி நடந்துக்குவா, அதுக்கு மேலேயும் நடந்துக்குவா. காரியாபட்டி டாக்டருக்கு அவ வரவிருச்சு. அந்த ஆளு அவளை தேடி வீட்டுக்கு வந்து உதவட்ட கதையெல்லாம் தான் உனக்கு தெரியாதே. நிஜமாத்தான் சொல்றியாக்கா? என் குடி கெட்டுச்சு. அவன் புருஷனை கொழுந்தினாருன்னு கொஞ்சினப்பவே இப்படித்தான் நடக்க போதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு தான் அறிவில்ல. அவதான் காஞ்சி கிடக்குற பூனையாச்சே. கருவாட்டு துண்ட நெருங்க விடலாமா? நெருங்க விட்டேனே. வயசுல கொஞ்சமாச்சும் ரோசனை பண்ணி பாத்தியா? நீ எப்படி பண்ணுவ? தாய்க்கு தெரியுமா ஒரு சந்திப்பான? ஐயோ சிறுக்கி, இந்நேரம் கோழிக்கறியை கொண்டு விட்டு கரும்பு தோட்டத்துக்கு போயிருப்பா. புண்ணியவா நல்ல கார கட்டடமா கட்டி வச்சிருக்கான். ஒரே ஆட்டம் தான். பரட்ட சக்களத்தி அவ எப்பதான் வருவான்னு நானும் பாக்குறேன். வந்ததும் நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். வரட்டும். யாரு? பாஞ்சாலியா? கொஞ்சம் இப்படி வந்துட்டு போறியா? இதோ வந்துட்டேன். நல்லவ மாதிரி வர்றத பாரு. அவத்தாளுக்கும் குளுக்கும் மீனுக்கும். என்ன பாஞ்சாலி? ஆமா எங்க போயிட்டு வர? சும்மா இப்படி. இப்பதான் ரொம்ப நேரமா வீடு பூட்டியா கிடக்கு. உள்ளத சொல்லிடு. கரும்பு தோட்டத்துக்கு தானே போயிட்டு வர. சத்தம் போடாது, கொஞ்சம் மெதுவா பேசு. உனக்கு கூட மான அவமானம் இருக்கா? ஏற்கனவே ஊர் சுத்தது மறந்து போச்சா? சில விஷயங்களை என்னால மறக்க முடியலையே பாஞ்சாலி. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி எல்லாம் நடந்து பேரை கெடுத்துக்கிற? என் தலைவிதி. என் நிலைமையில நீ இருந்தா நீயும் இப்படிதான் நடந்துக்குவ. என் உசிரே போனாலும் உன்ன மாதிரி கேவலமா நடந்துக்க மாட்டேன். உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அசிங்கமா. கரும்பு தோட்டத்து மோகினி கடைசியில எப்ப வந்தா? நடு சாமத்துக்கு மேல வந்தா. பாத்தியா? கேட்டேன். நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டேன். சக்களத்தி நீல கனி வடிக்கிறா. என்ன துணிகரம் பாத்தியா? புசுரா பழகிட்டு கடைசியில ஓப்பாவத்திலே கைய வச்சுட்டா. இந்த சங்கதி வீரப்பண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? காரியாபட்டி டாக்டர் சௌந்தர்யத்தக்கா வீட்டுக்கு வந்ததுக்கே அந்த ஓட வச்சாங்க. இப்ப அவங்க வீட்டு கரும்பு தோட்டத்திலே இந்த அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சா அத்தாடி கொலையே பண்ணிடுவாங்களே. அதான் எனக்கும் பயமா இருக்கு. என் மச்சானுக்கு ஏன்தான் புத்தி இப்படி போகுதோ? நீ ஒரு கூறு கட்டவங்கிறது சரியாத்தான் இருக்கு. உன் புருஷன் எவ்வளவு பயந்த சுவாபம். அது இவ்வளவு துணிச்சலா சௌந்தரத்தக்கால வீரப்பண்ண விட்டு தோட்டத்துக்கே கூட்டிக்கிட்டு போகுதுன்னா இவ்வளவு வீரப்பண்ணனுக்கு தெரியாம நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல
தெரிஞ்சுதான் நடக்குதா? தெரிஞ்சுதான் நடக்குது. சவுந்தரத்தக்காளுக்கு ஒரு வழி பண்ணலன்னா அவ ஊர்மானத்தை கப்பல் ஏத்தி புடுவான்னு பயந்து வீரப்பண்ணன் தான் ஓ புருஷனை தூண்டி விட்டுருக்கு. இல்லன்னா ஓ புருஷனுக்கு இவ்வளவு துணிகாரம் வராதே வராது. இருக்குங்க. சரி சரி வீடு. ஆமா, எங்களுக்கெல்லாம் குங்குமம் வாங்கியாந்தியா இல்ல அத்தாச்சி சண்டையில அத மறந்துட்டியா? குங்குமம் திருவிழா அன்னைக்கே வாங்கிட்டேன். நேத்துக்கு தானே. இருங்க. ஆமா, அந்த அவ கதைய கேட்டியா? அது என்னது? வாய் நிறைய இருக்கு. என்ன என்ன சொல்றேன் சொல்றேன். ரமாயக்கா, கத்துமணியக்கா, இப்படி வாங்க. வா. இந்தாங்க. ரமாயக்கா, நீங்க சொல்லனாலும் உங்களுக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடு குடு. இந்தா. என்னக்கா பச்சை கலர் வாங்கிட்டு வந்திருக்கு? நம்ம ஊர்ல இது யாருமே எடுக்க மாட்டாங்களே. இது வரைக்கும் வச்சுக்கட்டு என்ன, இனிமே வச்சுக்குவோம். எல்லாருக்கும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படிக்கா இருக்கு? இதுவும் நல்லாத்தான் இருக்கு. இந்த காரியம் தெரியுமா உனக்கு? கேட்டேன். வேண்டாக்கா, அந்த பேச்சு நமக்கு எதுக்கு? வீட்டை விட்டு நீ வெளியே வருதுல்ல, உனக்கே தெரிஞ்சுக்க. யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? அப்படியா தெரியும். ரொம்ப நாளா நடக்குதாமா? நீங்க ஊருக்கு போனதுல இருந்து நடக்குதான். போச்சாடா, யாரையும் நம்ப முடியல. இந்த குங்குமம் நான் வராதா? அண்ணே, இது உனக்கே நல்லா இருக்கா? எது? அதான். உனக்கு எப்படி தெரியும்? சாமி கண்ணு சொல்லிருக்க மாட்டானே. அது சொல்லுமா, நானா கண்டுபிடிச்சேன். அவங்க வயசு காலத்துல அப்படி இப்படிதான். அதையெல்லாம் கண்டுக்கிறேன். என்ன, மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். ஓஹோ, அந்த டாக்டர் விவகாரத்தை சொல்றியா? சாலும் அடுத்த ஊருக்காரனுக்கு இடம் கொடுத்த கூடாது பாரு, அதான் முக்கியம். என்னமோ கல்யாணம் ஆன ஆம்பளைங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டா குடும்பம் கேட்டு. முட்டாய் தின்னா பசியார போகுது, நீ கவலைப்படாம போ. நியாயத்துல கூட உள்ளூர் ஆணுக்கு ஒரு மாதிரி, வெளியூர் ஆணுக்கு வேற மாதிரி. ஊர் பெரிய மனுஷனே உள்கையா இருந்தா என் புருஷனுக்கு ஏன் துணிச்சல் வராதுல? பாஞ்சாலி, என்ன பாஞ்சாலி வந்த, ஒண்ணும் பேசாம போற? சும்மா தான் வந்தேன். ஏன் குழந்தை இன்னும் வரலையா? இன்னைக்கு பூரா அது வீட்டுக்கே வரல. நாய்க்கு வேலையும் இல்ல, அது கோயிலும் இல்லங்கிற கதையா? சாப்பாடுல தான் அதுக்கு ஊருக்குள்ள சோழி இருக்க. சந்தர்த்தக்கா, என் மச்சான கொஞ்சம் வெளியே வர சொல்றியா? நான் இந்த குழந்தைனார் இடுப்புலையா முடிஞ்சு வச்சிருக்கேன், அவுத்து விட. நல்லா ஆளுடி நீ. அப்ப என் மச்சா இப்ப உன் வீட்டுக்குள்ள இல்லங்கிறியா? கேக்குறியா? நிஜமாத்தா கேக்குறியா? ஓ மச்சா இந்த நேரத்துல ஏன் வீட்டுக்குள்ள ஏன் இருக்கணும்? என்னக்கா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? கருப்பு தோட்டத்துக்கு போயிட்டு நேத்து நடு சாமத்துல நீ திரும்பி வரல? வந்தேன். கையும் களவுமா பிடிச்சு நான் கேட்டப்போ நீ ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கிட்ட? என் மச்சானோட பழக்கொழு தான். அடி சண்டாளி, பாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ என்னென்னவோ பேசுறேடி. நான் கரும்பு தோட்டத்துக்கு போனது வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு அவங்க போனேன் பின்ன வீரப்பனுக்காகல போனேன். அது எப்படி? நியாயம் தவறி நடந்ததுக்கா டாக்டர் போட்டு அடிச்சு வீரப்பண்ண தானே நியாயம் தவறி நடந்துக்குமா? பொடி உலகம் தெரியாதவள. வீரப்பனோட போராட்டம் எல்லாம் நியாயத்துக்காக இல்ல, எனக்காகத்தான். நிஜமாவா? சத்தியமா. ரொம்ப நாளாவே அதுக்கு மேல ஒரு கண்ணு ஜாடமாடியா கேட்டுச்சு. நான் மாட்டேன்னுட்டேன். ஆனா வீரப்பெண்ணை விடல, என் மேலேயே குறியா இருந்துச்சு. யார் என்னோட பேசுறோம் அடிச்சு ரகலை பண்ணுச்சு. சமயம் வாச்சப்பெல்லாம் என் உன்னிடத்துக்கு தூபம் போட்டுச்சு. 5 வருஷமா நான் உறுதியா தான் இருந்தேன். ஆனா 4 வட்டத்துல உணர்ச்சிக்கு நான் அடிமை ஆயிட்டேன். என் மச்சானோட சிரிச்சு சிரிச்சு பேசினியே, ரொம்ப அக்கறையா அதுக்கு பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்தியே.
குழந்தைனார் முறையாச்சேன்னு கேள்வி பண்ண. பாவம் பச்சை பிள்ளையாட்டம். அது பக்கத்து வீட்டுல இருக்கிறப்போ விட்டுட்டு திங்க எனக்கு மனசு வரல. அப்போ அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லையா? உன் புருஷ யோகிய நேத்து ராத்திரி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்படி பதில் சொன்னியே. நான் வீரப்பனை தேடி போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுதா நீ கேட்காக்கும் நம்ம தங்கச்சி நம்ம நல்லதுதானே சொல்றான்னு நினைச்சு பதில் சொன்னேன். அப்போ வீரப்பண்ணனும் அப்படி நினைச்சுதான் பேசியிருக்கு. நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. அக்கா கொஞ்சம் அரிசியும் பருப்பும் தரியா? மச்சானுக்கு சூடா சமைச்சு வைக்கிறேன். அப்படியே வெந்நீர் போட்டுவே, குழந்தை நேரம் வந்தா குடிக்க. வாயா. யோ, இன்னைக்கு பூரா வீட்டுக்கு வராம எங்கேயா போயிருந்த? நான் உனக்காக காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? யோ, வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், வாயா குளிச்சுட்டு வருவேன். முதுகு தேய்ச்சி விடுறேன். என்னைய அப்படி பணியன மாட்டிக்கிற? வெளியே போறியா? யோ, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா போலாயா? உனக்காக சாம்பார் வச்சு சொல்லுன்னு கருவாடு வறுத்து வச்சிருக்கேன். யோ, இத்தனை நாளா நான் நடந்துகிட்டதெல்லாம் மறந்துடியா? இனிமே உன் மனசு போலியா நடந்துக்கிறேன். இந்த நேரத்துல எங்க போகுது? சௌந்தர்யக்கா தனக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லிச்சேன். அப்ப வேற எங்க போகும்? வேற யாராவது இருப்பாளோ? யாரா இருக்கும்? ஒருவேளை சொல்லிருப்பாளோ? பாவி மகளே, பறிகுட்டிட்டே ஆத்தா, பறிகுட்டிட்டே. என்னக்கா பாஞ்சாலி, புருஷன்னு பாம்பு கடிச்சிருக்கடி. சரியா? அவன் வாயை கொஞ்சம் தர. ஒன்னும் கவலைப்படாத, நம்ம பச்சலை கண்டிப்பா காப்பாற்றிடும். இப்ப நான் திருந்திட்டேன் மச்சான். நீ ஆசையா கூப்பிட்டப்பெல்லாம் நான் அதட்டி வரட்டேன். கவலைப்படாத ஆத்தா, பச்சளை கொடுத்துருக்கேன். ரொம்ப வேகமான மருந்து, பொழைச்சுக்குவான். பொழைச்சுக்குமா? என் மச்சான் பொழைச்சுக்குமா? பயப்படாது. எகிரி
சக்களத்தி, என்னால நம்பவே முடியலையே. வயசு கொள்ளாதனால நான் வழி தவறி போகல. ஏன் சுகத்துக்காக நான் அவரை விரும்பல. சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட பழகி இருக்கேன். அவர் மேல எனக்கு அன்பு இருந்துச்சு, அனுதாபம் இருந்துச்சு. ஆனா காதல் இருந்ததில்லை. ஒரு நாள் அவருக்கு கல்யாணம் பேசினாங்க. எங்க வீட்டுல தான் பேசினாங்க. என்னன்னு தெரியல, ஏன்னு புரியல. எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு, நெஞ்சு அடைச்சிடுச்சு. அவருக்கு கல்யாணம்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டப்போ நான் மட்டும் ஏன் கண் கலங்கினேன்? எனக்கு காரணம் புரியல. ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு வந்தீங்க, கடிதாசி எழுத சொன்னீங்க. நான் எழுதி கொடுத்தேன், படிச்சு காட்டினேன். அட்ரஸ் நாவண்ணா சிங்காரம், கீர்னிப்பட்டி தபால் ஆபீஸ், பிள்ளையார் கோயில் தெரு, ராமநாதபுரம் சில்லா. நான் வராதா? நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க. அப்போ அவர் வந்தாரு. எப்படி கடிதாசி எழுதுனா? எப்படி எழுதுவாங்க? நானும் மச்சானும் நல்லா இருக்கோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு எழுதினாங்க. ஏய் போய் சொல்லாத, கோழி முட்டும். பாஞ்சால அப்படி சொல்லி இருக்கா மாட்டா, எனக்கு தெரியாது. வேற எப்படி சொன்னாங்க நீங்க நினைக்கிறீங்க? என் மச்சான் வேலை வெட்டி இல்லாம சுத்துது, வீட்டுல ரொம்ப கஷ்டம் சொல்லிருப்பான். இல்ல, நான் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. சத்தியமா அப்படிதான் சொன்னாளா? சத்தியமா. அவர் கைப்பட்டதும் நான் புல்லரிச்சு போனேன். எவ்வளவு நேரம் அப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஒரு நாள் நீங்க அவருக்கு சோறு போடல, வீட்டுல படுக்க கூட இடம் தராம வெளியே விரட்டிட்டீங்க. அவர் அண்ணன் கிட்ட வந்தாரு. வேலை இல்லாதவனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு கேட்டாரு. பட்னி கிடக்கிறதா சொன்னாரு. அண்ணன் அவருக்கு இட்லி கொடுக்க சொன்னாரு. நிறைய சாப்பிடுங்க, இந்த வயசுல இப்படி சாப்பிட்டா எப்படி? சாப்பிடுங்க. எதை நினைச்சிட்டு இருக்கீங்க? கட்டின பொண்டாட்டி எனக்கு சோறு போட மாட்டேங்கிறப்போ நீயாச்சும் எனக்கு போடுறிய. நீயும் கல்யாணம் ஆகி போயிட்டீனா எனக்கு யார் சோறு போடுவா? அதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காகவா கவலைப்படுறீங்க? உங்களுக்கு சோறு போடுறதுக்காகவே நான் எப்பவும் இங்க இருப்பேன். அழகம்மா, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னு எனக்கே புரியல. ஆனாலும் என் மனசுல படுறத சொல்றேன். உங்க பசியை தீர்க்கறதுக்காக நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். உன்னால என் வயிற்று பசியை தான் தீர்க்க முடியும். ஆனா என் நெஞ்சில் இருக்கிற இன்னொரு பசி, அதை தீர்க்க முடியுமா? முடியும். வயரும் நெஞ்சும் பக்கம் பக்கம் தானே. அவர் எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனதான் இருந்தாரு. ஆனா என் மனசுல எசமானா இருந்தாரு. என்னது நீ சொல்றதெல்லாம் நெசம் தானா? எங்க குலதெய்வத்து மேல சத்தியமா நெசம். அவங்க ரெண்டு பேரும் அரச மரத்தடியில பேசிக்கிட்டு இருந்தது இந்த கண்ணால கண்டு. இப்ப கூட அழகம்ம வைத்தியர் வீட்டுக்கு தான் போயிருக்கு. வைத்தியரியா, அஞ்சலிக்கா, வைத்தியரியா வந்து பாருங்க.
நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அழகமே, அப்பாவி மாதிரி இருந்துட்டு ஊரறிய தாலி கட்ட நான் உசுரோட இருக்க ராசாவோட சேர்ந்து நீயும் போயிட்டியா? நீ தாண்டி அதுக்கு முதல் தரம் நான் தான் உனக்கு சக்களத்தை இத்தனை நாள் என் சக்களத்தை யாரையும் தேடிட்டு இருந்தேன். இப்ப தாண்டி புரியுது நான் தான் உனக்கு சக்களத்தை